ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு குடிமையியல். 6ஆம் வகுப்பு குடிமையியல்னா பாலிட்டி தான், அரசியலமைப்பு. ஃபஸ்ட் பாடம் பன்முகத்தன்மையினை அறிவோம். இது வந்து ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவை பெரும் பகுதி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவை பெரும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் உள்ள ஜெய்சால்மர். அப்போ இந்தியாவில் வந்து அதிகமான மழைப்பொழிவை பெறும் பகுதின்னு எல்லாருக்கும் தெரியும், மௌசின் ராம். இதுவே கம்மியான மழைப்பொழிவை பெறும் பகுதி பார்த்திங்கன்னா ஜெய்சால்மர். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஸோ ஜெய்சால்மர்னா ராஜஸ்தான். இந்த ஜெய்சால்மரை வந்து தார் பாலைவனத்தின் இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெய்சால்மரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தார் பாலைவனத்தின் இதயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த தார் பாலைவனம் அந்த இடத்துல தான் இந்த ஜெய்சால்மர் வந்து அமைந்திருக்கு. ஸோ இங்கே வந்து மழைப்பொழிவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு வந்து 21 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ பொதுவான விஷயம் என்னது, ஒரு இடத்துல வந்து ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஸோ வறண்ட பகுதி பாலைவனம். 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வறண்ட பகுதி அல்லது பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா 21 சென்டிமீட்டர். அதனால தான் இது வந்து குறைவான மழைப்பொழிவு பெரும்பகுதி அல்லது வறண்ட பகுதின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். இங்கே வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான வெப்பநிலை வந்து நிலவும். இங்கே பதிவு செய்யப்பட்ட மிக அதிகமான வெப்பநிலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த ஜெய்சால்மரில் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலை இதுவரை பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கு. ஸோ மௌசின் ராமில் எவ்வளோ மழைப்பொழிவு பெய்யும்? ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எவ்வளோன்னா 1187.1 சென்டிமீட்டர். உலகின் அதிகமான மழைப்பொழிவு பெரும்பகுதி மௌசின் ராம் தான். மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. 1187.1 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை பெறுகிறது ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முக்கிய மொழிகள் பிற மொழிகள் அப்படின்னு எண்ணிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நிறைய மொழிகள் பேசுவாங்க. நிறைய மொழிகள் இருந்தாலும் முக்கியமான மொழிகள் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 122 மொழிகளை முக்கிய மொழிகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ முக்கிய மொழிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 122 மொழிகள். அப்புறம் பிற மொழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1599 மொழிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போது நிறைய மொழிகள் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து சொல்லியிருப்பாங்க. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன்படி முக்கிய மொழிகள் வந்து 122, பிற மொழிகள் வந்து 1599. அப்புறம் மூணாவது கொஸ்டின், 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதன்படி இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான். அப்போ இந்தியாவில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய மொழி வந்து ஹிந்தி. இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து வங்காளம், மூணாவது வந்து தெலுங்கு, நாலாவது வந்து மராத்தி. ஸோ ஹிந்தி வந்து எவ்வளோ மக்கள் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 41.04% மக்கள் வந்து ஹிந்தி மொழியை பேசுகிறாங்க. ஸோ 04 இல்லை 03. அப்போ ஹிந்தி மொழியை வந்து 41.03% மக்கள் பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வங்காளம் வந்து ஒரு 8.10% மக்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு பார்த்திங்கன்னா 7.19% மக்கள் பேசுகிறாங்க. அப்புறம் மராத்தி வந்து 6.99% மக்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது, இது மூணாவது, இது நாலாவது. அப்புறம் நாலாவது கொஸ்டின், மக்களால் அதிகம் பேசப்படும் விதத்தின் அடிப்படையில் தமிழ் மொழியின் இடம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹிந்தி, ரெண்டாவது வங்காளம், மூணாவது தெலுங்கு, நாலாவது மராத்தி. நம்மளுடைய தமிழ் மொழி பார்த்திங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 5.91
5.91% மக்கள் வந்து தமிழ் மொழியை பேசுகிறார்கள். அப்புறம் 5வது கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் டேஷ் சதவிகிதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும். ஸோ இந்திய தொல்லியல் துறை இருக்குல்ல, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இதுவரை கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 60% வந்து தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தமிழ் மொழிகளில் தான் இடம்பெற்றிருக்கு. ஸோ 60% தான் சரியான விடை. அப்புறம் 6வது கொஸ்டின், இந்திய அரசால் இதுவரை மொழிகள் டேஷ் மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்திய அரசால் இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன். அப்போ இந்திய அரசு வந்து இதுவரை 6 மொழிகளை செம்மொழிகள் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா மொத்தம் 6 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அந்த 6 வந்து எதுலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஒடியா, இந்த 6 தான் செம்மொழிகள். அப்புறம் 7வது கொஸ்டின், இந்திய அரசால் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், ஒடியா, தமிழ், தெலுங்கு. ஸோ இந்திய அரசு வந்து மொத்தம் 6 மொழிகளை செம்மொழிகளாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 6 மொழிகளில் முதலாக செம்மொழி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான். ஸோ தமிழ் வந்து 2004 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், தமிழுக்கு அடுத்தபடியாக 2005 வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 3வது 4வது பார்த்தீங்கன்னா கன்னடம் மற்றும் தெலுங்கு. ஸோ 3வது 4வது பார்த்தீங்கன்னா கன்னடம் மற்றும் தெலுங்கு, இந்த ரெண்டும் 3வது மற்றும் 4வது அப்படி வந்து 2008 அறிவிச்சிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தமிழ், 2வது சமஸ்கிருதம், 3 மற்றும் 4 முறையே கன்னடம் மற்றும் தெலுங்கு 2008. அதுக்கப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா மலையாளம். 5வது வந்து மலையாளம் 2013 அறிவிக்கப்பட்டிருக்கும் செம்மொழியாக. அப்புறம் கடைசி வந்து ஒடியா 2014 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ மொத்தம் 6 மொழிகள் தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் 8வது கொஸ்டின், இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னு யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருப்பார். புக்கு பேர் பார்த்துக்கோங்க, டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கில் தான் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் சரியான விடை. அப்புறம் 9வது கொஸ்டின், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வர்ணித்தவர் யார்? ஹெரோடோட்டஸ், V.A. ஸ்மித், ஹீன்ஸ், போர்லாக். ஸோ இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார்னா, ஸோ இந்தியாவில் வந்து நிறைய இனங்கள் காணப்படுகிறது, அதனால தான் பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2nd ஆப்ஷனில் உள்ள V.A. ஸ்மித். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமைனா ஜவஹர்லால் நேரு, அதுவே இனங்களின் அருங்காட்சியகம்னா V.A. ஸ்மித். அப்புறம் கடைசி கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த மாநிலங்கள், அந்த மாநிலத்துக்கு உரிய நடனங்கள். ஸோ இந்த 2 கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அஸ்ஸாம் பிகு சத்ரியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்ஸாம் மாநிலத்துடைய நடனம் பார்த்தீங்கன்னா பிகு சத்ரியா, இது வந்து கரெக்டு தான். அப்புறம் 2வது பாருங்கள், உத்தரப்பிரதேசம் சோலியா ராசசீலா. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய நடனம் பார்த்தீங்கன்னா சோலியா ராசசீலா. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்புறம் 3வது பாருங்கள், குஜராத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கார்பா தாண்டியா. ஸோ இதுவும் கரெக்டு தான். குஜராத்துடைய நடனம் பார்த்திங்கன்னா கார்பா தாண்டியா. அப்புறம் 4வது பாருங்கள், கேரளா வந்து கதக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், பார்த்த உடனே ரைட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் கேரளா வந்து கதக்கா கிடையாது, கேரளா வந்து கதக் கிடையாது, கதகளி தான் கேரளா. ஸோ இதுதான் தப்பு. அப்போ இதான் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய சரியான விடை. இப்போ கேரளா வந்து கதக் கிடையாது, கதகளி தான் கேரளா. இதுவே கதக்னா எங்கன்னா நார்த் இந்தியா. கிளியராக பார்த்துக்கோங்க, கதகளி தான் கேரளா, இதுவே கதக்னா நார்த் இந்தியா.
அப்புறம் சில முக்கியமான நடனங்கள் பார்த்துக்கோங்க மாநிலத்தோடைய. கேரளானா தெய்யம், மோகினியாட்டம், கதகளி. அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் வந்து தும்கள். அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர். அப்புறம் பஞ்சாபில் வந்து பங்க்ரா. குச்சிப்புடினா ஆந்திரா. யக்ஷகானம்னா கர்நாடகா. ஸோ இது எல்லாமே அந்தந்த மாநிலத்துக்கு உரிய பாரம்பரிய நடனங்கள் தான். ஸோ இதுவே தமிழ்நாட்டுக்கு வந்து நிறையா இருக்கும். என்னெல்லாம் இருக்கும்? பரதநாட்டியம், அப்புறம் வந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், புலியாட்டம், இந்த மாதிரி நிறைய டான்ஸ் வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய நடனமாக இருக்கும். பரதநாட்டியம் தான் முக்கியமாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.